கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை நடைபாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி கடலில் திருவள்ளுவருக்கு 133 அடி உயர சிலையை கடந்த 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்தார். இந்த சிலை அமைக்கப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டு தொடங்குவதை ஒட்டி விவேகானந்தர் மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே 37 கோடி ரூபாயில் கண்ணாடி இழை நடைபாலம் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் திருவள்ளுவர் சிலையை காண முடியும். இந்த பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 15 நிமிடம் நீடித்தது. அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விஜய் பேசியுள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் பெஞ்சல் புயல் நிவாரணத்திற்கு முழுமையான நிதியை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமல் கை அசைத்துவிட்டு சென்றார். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே விஜய் அறிக்கை மட்டும் விட்டுவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் இன்று அவர் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை நேரடியாக அளித்ததை அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக இன்று விஜய் எழுதிய கடிதத்தின் நகலை விநியோகம் செய்து நூதன முறை போராட்டத்தில் ஈடுபட்ட புஸ்ஸி ஆனந்த் கைது செய்யப்பட்டார். பீகார், ஒடிஷா மாநிலங்களில் பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை தவேகா தலைவர் விஜய் பார்த்துவிட்டு தமிழகத்தை பற்றி பேச வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் குறித்து ஆளுநர் RN ரவியை விஜய் இன்று சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாக்க உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநரிடம் அப்போது விஜய் வலியுறுத்தியதாகவும் இது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இதற்காக விஜய்க்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இது குறித்து சட்ட அமைச்சர் ரகுபதியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு பீகார், ஒடிஷா மாநிலங்களில் பெண்களின் நிலையை விஜய் பார்த்துவிட்டு தமிழகத்தை பற்றி பேச வேண்டும் என்று பதிலளித்தார். தவேகா தலைவர் விஜய் தற்போது நடத்துவதுதான் எலைட் பாலிடிக்ஸ் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம் செய்திருக்கிறார். ஆளுநர் RN ரவியை சந்தித்து முறையிடுவதை சாட்டை புகழ் அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் இதை வைத்துத்தான் டெல்லி பாஜக அரசியல் செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ள வன்னியரசு ஆளுநரை பார்த்துவிட்டு வெளியே வந்த விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றும் அவர்களை பார்த்து கையசைத்ததாகவும் தெரிவித்தார். இதன் பெயர்தான் எலைட் பாலிடிக்ஸ் என்றும் வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார். அபுதாபியில் கோமா நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கணவரை மீட்டு தரக்கோரி அவரது மனைவி கண்ணீர் மல்க முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அபுதாபியில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலையில் சேர்ந்த சையத் நிசார் என்பவர் எதிர்பாராத விதமாக கடந்த அக்டோபர் மாதம் பணியின் போது விபத்தில் சிக்கினார். தற்போது அபுதாபியில் உள்ள ஷேக் கலீஃபா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். சுயநினைவை இழந்து 3 மாதமாக கோமாவில் இருக்கிறார். இந்நிலையில் அபுதாபியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கணவரை இந்தியா கொண்டுவர தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சையத் நிசாரின் மனைவி கண்ணீர் மல்க முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். பாஜகவில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக குஷ்பு பரபரப்பு புகாரை தெரிவித்திருக்கிறார். திமுக, காங்கிரஸ் என அரசியல் பயணம் நடத்தி வந்த குஷ்பு அந்த கட்சிகளில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் பாஜகவில் இணைந்தார். கடந்த மக்களவை தேர்தலில் MP சீட் கிடைக்காத காரணத்தால் அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் கட்சி நடவடிக்கைகளிலும் அவர் விலகியே இருந்தார். இந்நிலையில் பாஜகவில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக வெளிப்படையாக விமர்சித்துள்ளார். கௌதமி, காயத்ரி ரகுராம் உள்ளிட்டோர் பாஜகவையும் அண்ணாமலையையும் விமர்சித்துவிட்டு அக்கட்சியிலிருந்து விலகினர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.